ஆமா பெரிய சரவணா ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாரு. இருடி இவன் மண்டைய பாரு நல்லவன் மாதிரியே இருக்கா அவன். அவன் சாப்பாடு வைக்க வரல. அரைஞ்சூருண்டா போடாங்கிட்டு என்ன சாப்பாடு வைக்க சாப்பாடு தள்ளி கொண்டு போடா. ஒரு பொம்பளை மானம் கட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊட வந்து மாடு மாதிரி கிளப்பி விட்டானே அவன். என்னடா ரூம் பாய் மாதிரி அவன் போறேன். தரணி சிந்திச்சு செயல்படு. நெஞ்சு மடியை புடிச்சு யாரு கொரோனாங்க வந்த குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு யாரு நடுவுல நீங்க அப்படியே ஸ்கிரிப்ட் கொடுத்தா பொலம் தள்ளிடுவிய. நீ இப்ப என்ன பயத்துக்கு வந்த? ஏதோ இடம் தெரிய மாட்டேன் போலடவே. நான் அடிக்கலாம். நாங்க அண்ணன் தம்பி ஒரே பங்காளி ஒரு சாமி கும்பிடுறவங்க. அதுக்கு நீ அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும். இந்த ஊட வந்தா நான் அப்படி அடிப்பேனே. சட்டை போடு சட்டி போடு போடி. நான் சட்டை மண்டையில அடிக்கிறா. நீ மண்டையில அடிச்சா எப்படி ரத்த கையில கொடுத்து முடியுமாப்ல? ஒழுக்கமா பேசிக்க சொல்லிட்டேன். அட நீ என்ன ஒண்ணும் பேச விடு. நீ பேசுமா பேசுங்க. இந்த ஆம்பளை நீ பேசு. நான் இருக்கேன் தம்புல பேசு. நீ வர்றத பாப்போம்டா. சூப்பர் பேசுடா. பேசுறேன்டா. இந்த உலகத்துல இந்த ஆம்பளை அப்படி பேசு. அப்படியே பேசு. இந்த உலகத்துல நான் வர்க்க அதே கொலைகுளம் கோடாங்கி சொன்னது சரியா போச்சு. ஆவணி 30 கிலோ ஒரு கொலை உலகம் நீ தான்டா. நாடகத்தவே கெடுத்துட்டியா? இந்த உலகத்தை ஐயா ரீப்பர் கிடக்கா அங்கிட்டு சங்கு தூருவேன். இந்த உலகத்துல இந்த ஆண்கள் மட்டும் பாதுகாப்பா இல்லை என்றா எந்த பெண்ணும் கிடையாது. உலகத்துல ஆண்கள் செஞ்ச ஒரே தவறு கொஸ்டின் உங்களை மாதிரி பெண்களை திருமணம் செஞ்சது முதல் தவறு. ரெண்டாவது வாரிசுகளை பூரா வளர்க்கறதுக்காக இரவுகள் பாராம உழைத்து வந்து உங்களுக்கு காசை கொடுக்குறேன். காசை கொடுத்தா நீ என்ன பண்ற? மல்லாக்க படத்துக்கிட்டு சீரியலை பார்க்குற. பிள்ளைய உரம் பேண்டு கிடக்கு குண்டிகளை நேரம் இல்லை. நோட்டீஸ் பாயிண்ட். ஆனா என் ஆம்பளை இல்லாமல் எந்த சரித்திரமே கிடையாது. முத தமிழகத்துல வீர விளையாட்டு. இன்னைக்கு வெளிநாட்டுல எத்தனை விளையாட்டு வேணா விளையாடலாம். வீர விளையாட்டு என்று ஜல்லிக்கட்டை உருவாக்கனவே என் தமிழை. ரெண்டாவது தலை சிறந்த கபடி. பாரு நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா பொம்பளை மதிய நேரம் ஆனா தலையை வச்சு போட்டு பேணு வாப்ப. இல்லைன்னா ஒரு குடும்பத்தை மண்ணவாரி தூத்தி சுத்தமா இடிச்சு விட்டுருவேன். என்ன செய்வேன்? பேசுங்க. நீ தாய் குலத்தை பத்தி பேசு. ஒரு வார்த்தை பேசு. எங்க அண்ணன் எவ்வளவு வீரமா பேசிச்சு. உன் துர்த்தியை மூடிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன். அவனை லேசா கொஞ்சம் ஊதி விடுமாங்க ஓடுறது. உனக்கு பேச்சு. உனக்கு என்ன பேச்சு? போய் பஸ் இருந்து ஆளும் மூஞ்சியும் மொசர கட்டையும் என்னன்னு பேச்சு பேசுற? இல்ல பேசும்ல. ஓய் நான் புடிச்சிட்டு நான் தெருப்படி வர நீ வேடிக்கை வாங்க. என்ன மட்டும் போல. அப்ப நீ பேசுறா? இல்ல பேசு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ என்ன இதுக்குடா வந்த? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே என்னமா நீ நான் உழைச்சு போறேன்னு சொல்லி தாய் குலத்தை பத்தி பெருமையா பேசு. தாய் குலம் இல்லாம நம்ம வாழ முடியுமா? அப்படி பேசுடா. நீ அப்படி சொல்லிட்டு சிங்கமே கண்டாலிமணி உன்னை யாரா வர சொன்னா? அவ கேட்காத கேள்வி கேட்கிறா. அவளை விட்டு தாய் குலத்தை பெருமையா பேசவா? நீ தாய் குலம் இல்லாம நீங்க வந்துருவீங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களே இங்க பேசுங்க. இங்க பேசியா முதல்ல? உண்மையிலேயே அடி விழுந்துருச்சு. அப்படியே நடிக்கிறேன். 300 சம்பளம் தர மாட்டானே. எப்படி நடிக்கிறேன் பாத்தீங்களா ப்ரோ? ஆணும் பெண்ணும் 300 சம்பளம். முதலத்தூர்ல டீசல் எல்லாம் போச்சு. 500 எடுத்து வாங்கி டீசல் போட்டியா? ஆமா இவரு 8 நகை கடையும் 7 ஜவுளி கடையை வச்சு நடத்துறாரு. ஒரு உளுந்த வடை தள்ளினா டயருக்குள்ள விழுந்து கிடப்பேன் முண்டை. போடா. பெரிய முத்துராமலிங்க தேவரு 32 கிராமத்து தானம் வார்த்து பண்ணிட்டு போடா.